அதிமுக தேமுதிக கூட்டணி 18 தொகுதிகளை கேட்கும் பிரேமலதா வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடன் நமது பாமக பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கைகோர்த்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பாமகவிற்கு 17 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைத்திருப்பதாக கூட இணையதளங்களிலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதே போல் தேமுதிக விஜயகாந்தோடைய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எந்த விதமான அறிவிப்புகளையோ அல்லது யார்டன் கூட்டணி அப்படிங்கிற நிபந்தனை எதுவுமே விதிக்காமல் 9ஆம் தேதி நாளைய தினம் நாங்கள் அறிவிப்பை கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் எங்களுடன் மாநாட்டிலே கண்டிப்பாக அதற்குரிய அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகள் என்பது நாளை தினம் மாநாட்டிலே வெளியிடுவதற்கு முன்பாகவே யார்டன் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை முடித்துவிட வேண்டும் என நமது பிரேமலதா அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் இன்றைய தினம் பேச ஆரம்பித்து விட்டாராம். அதாவது தொலைபேசியிலே எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்பு கொண்டு நாங்கள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் எங்களுக்கு 18 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் என மொத்தம் 19 இடங்கள் என்பது எங்களுக்கு வேண்டும். அந்த ஒரு ராஜ்யசபா சீட் என்பது கடந்த முறை நீங்கள் ஏமாற்றியதை போல் இல்லாமல் இந்த முறை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதே போல 18 தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவதற்குரிய தொகுதிகள் நீங்கள் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க வேண்டும். இப்படி செய்தால் கண்டிப்பாக நாங்கள் அதிமுக கூட்டணியுடன் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை நமது பிரேமலதா அவர்கள் பேச்சுவார்த்தையை பேசியிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட், அதற்கு மேல் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மிக கடிவாளமாக இருக்கிறார். இப்ப பாமகவிற்கு 17 தொகுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதால் அதே தொகுதிகள் எங்களுக்கும் வேண்டும் என திரு தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார். திமுகவின் பக்கமும் அவர் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி பார்த்தார். திமுகவிலே 8 தொகுதிகளுக்குள்ளாகத்தான் நான் கொடுக்க முடியும், அதற்கு மேல் கொடுக்க முடியாது என ஸ்டாலின் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அதன் காரணமாக மறுபடியும் திமுகவின் பக்கம் போவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் இணைவதற்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவும் தேமுதிகவிலே கிடையாது. அங்க ஒரு காலத்தில் ஏதாவது இந்த கடந்த மாதங்களிலே முன்னதாக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே தேமுதிகவிற்கு வருகிற இந்த மாவட்ட செயலாளர் அனைவரும் அதிமுக கூட்டணிக்குள் தான் இணைய வேண்டும், அதிமுக கூட்டணியில் தான் பயணம் செய்ய வேண்டும் என அவர்கள் அனைவரும் வலியுறுத்திருக்காங்க. அதன் அடிப்படையிலே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் நமது பிரேமலதா அவர்கள் நாளைய தினம் அதிமுக கூட்டணியை உறுதி செய்ய இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடு என்பது பொறுத்தவரை 18 தொகுதிகள் வேண்டும் என நமது பிரேமலதா கூறக்கூடிய அந்த வேளையிலே 8 10 தொகுதிகள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கி கொடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியின் மூலமாக அதிமுக மாபெரும் ஒரு வெற்றி சாதனை படைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியாகணும். 2026 தேர்தலிலே அதிமுகவா திமுக அப்படிங்கிற போட்டி என்பது நாளுக்கு நாள் இன்னும் அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம போடக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா.